Taste the Daily. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நம்பியார் நகர் மீன்பிடி சிறு துறைமுகத்தை அவசர கோலத்தில் குறைபாட்டுடன் திறந்து வைத்துள்ளது ஸ்டாலின் அரசு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் குறைபாடுகள் களையப்பட்டு மீனவர்களுக்கு ஏற்றாற்போல் மீன்பிடி துறைமுகம் அமைத்து கொடுக்கப்படும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. மீனவர்களுக்கு சிறு துறைமுகங்களை அமைத்துக் கொடுங்கள், இறங்குதளங்களை அமைத்துக் கொடுங்கள், தடுப்புச் சுவரை கட்டி கொடுங்கள், இப்படி கோரிக்கை வச்சாங்க. அதன் அடிப்படையில் நம்பியார் நகரில் அந்த மீனவர்களுடைய நலன் கருதி அவருடைய கோரிக்கையை ஏற்று அதிமுக அரசு 24 கோடி, அவருடைய மீனவருடைய பங்களிப்பு 11 கோடி, கிட்டத்தட்ட 35 கோடியில் அந்த மீன்பிடி சிறு துறைமுகங்களை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணி நடந்துகிட்டு இருந்தது. இந்த ஆட்சி மாற்றம் வந்தது. அதை சரியான முறையிலே அந்த திட்டத்தை துறைமுகத்தை அமைக்காமலே அவசர கோலத்தில் முதலமைச்சர் திறந்து விட்டார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழு நிவாரணம் வழங்கிய அரசு அதிமுக. 2026 சட்டமன்ற தேர்தல் ஸ்டாலின் நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக அமைய வேண்டும் என நாகப்பட்டினம் அவுரித்திடலில் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. கஜா புயல் கடுமையான சேதம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு புயல் வேகத்தில் செயல்பட்டு ஆளுந்தண்ணியில மின்கம்பத்தை நெட்டு உடனுக்குடன் அதை சரி செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான பொருட்கள் அரசின் சார்பாக கொடுத்தோம். தன்னார்வ மூலமாக தேவையான பொருளாக கொண்டாந்து கொடுத்தோம். அப்படி மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, விவசாயிகள் கஜா புயலில் கடுமையாக பாதிச்சுட்டாங்க. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெல் பாதிக்கப்பட்டதா உரிய விலை கொடுத்தோம், கரும்பு பாதிக்கப்பட்டதா அல்லது மாமரங்கள் பாதிக்கப்பட்டதா, இப்படி ஒவ்வொன்றையும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எல்லாம் அந்தந்த சேதத்தை கணக்கிட்டு முழு நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. உத்தம சோழபுரம் அருகே அதிமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்ட இடத்தில் தடுப்பணைகள் கட்டாமல் ஸ்டாலின் அரசு வேறு இடத்தில் கட்டினால் அதிமுக சார்பில் போராட்டம் வெடிக்கும். நாகப்பட்டினம் மாவட்டம் அவுரித்திடலில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் உத்தம சோழபுரத்தில் வெட்டாட்டின் குறுக்கே 2017ஆம் ஆண்டு எங்களுடைய அரசாங்கம் அந்த பூதங்குடி கிராமத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3.88 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். இப்போ திமுக அரசாங்கம் வந்த பிறகு திமுக கட்சி சேர்ந்ததற்கு ஆதரவாக அது 7.88 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் தடுப்பணை கட்டுறாங்க. இதனால 32 கிராமம் பாதிப்பதாக இன்றைய தினம் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விவசாயி தெரிவித்தாங்க. கடல் நீர் அங்கே உள்போய்கின்ற பொழுது அந்த பகுதியெல்லாம் விவசாய பூமியெல்லாம் பாதிக்கும் சொன்னாங்க. ஆகவே இந்த அரசுக்கு எச்சரிக்கையாக விடுகிறேன். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தின்படி எந்த இடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று தேர்வு செய்தோமோ அதே இடத்தில் தடுப்பணை கட்டினால் இந்த விவசாயிகளுக்கு பயனளிக்கும். தவறி வேண்டுமென்ற திட்டம் கட்சிக்காரருக்கு ஆதரவாக நீங்க செயல்பட்டால் இந்த மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்ற நேரத்தில் தெரிவித்து திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டம் மீண்டும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்படும். மாம்பழங்களை கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க மாம்பழ தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றும் கீழ்வேளூர் அடுத்த பிரதாபராமபுரம் பகுதியில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அந்த அம்மா மினி கிளினிக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சியில் மூடிட்டாங்க. எல்லா பகுதியிலுமே தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்லையும் ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு உதவியாளர், இப்படி கொண்டு வந்து கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அங்கேயே போய் நீங்க வைத்தியம் பண்ணிக்கலாம், சிகிச்சை பெற்றலாம். அதையும் மூடிட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு மலர்ந்த பிறகு அந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் கொண்டு வரப்படும். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் மக்களோடு மக்களாக நடைபயணம் மேற்கொண்ட புரட்சித் தமிழர்.
புரட்சி தமிழருக்கு மாலை அணிவித்து மலர் தூவி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. பத்து சதவீத தேர்தல் அறிவிப்புகளை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை. அதிமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டு மாநாடு மூலம் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்பட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரனார். அரசாங்கத்தில் நேரடியா அரசு சார்பா 3 லட்சம் பணியிடம் காலியா இருக்குது. மற்ற துறை அரசு சார்ந்த துறையில 2 லட்சம் பணியிடம் காலியா இருக்குது. மொத்தம் 5 லட்சம் பணியிடம் காலியாக இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் 50,000 காலி பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டது சொல்றாங்க. வெறும் 50,000 காலி பணியிடம் தான் நிரப்பப்பட்டதா சொல்றாங்க. அப்படின்னா எப்ப நிரப்புவீங்க மீதி எல்லாம்? அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு தொழிற்சாலைகள் அதிகமாக உருவாக்கப்பட்டு படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகின்ற அரசாங்கமா இருக்கும். ஊழலின் ஊற்றுக்கண்ணாகவும் ஊதுகுழலாகவும் திகழும் திமுக ஆட்சி தொடர வேண்டுமா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். திரு கருணாநிதி இருக்கின்ற பொழுது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு திமுக அரசு. அரிசி பேர் ஊழல், வீரான ஊழல், ஊழல் ஊழல் என்று ஊழலுக்கு ஊதுவாளர் ஒரே கட்சி திமுக கட்சி. ஊழலின் ஊற்றுக்கண். அப்படிப்பட்ட திமுக கட்சி மீண்டும் ஆட்சி தொடர வேண்டுமா? தேர்தல் வருவதை முன்னிட்டு உங்களுடன் ஸ்டாலின் என மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த நாடகத்தை ஸ்டாலின் அரங்கேற்றுகிறார். திமுகவின் இருண்ட ஆட்சி 2026 முடிவு கட்டப்படும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின். இது நான் வரைக்கும் யாரோட இருந்தாரோ தெரியல. எப்பதான் உங்களோட ஸ்டாலின் வந்திருக்காரு. 46 பிரச்சனை இருப்பதாக இந்த தாள் அடிச்சு அரசாங்கமே ஒத்துக்கிட்டது. இதுக்கு ஸ்டாலின் தொடக்க விழா கண்டிருக்கார் சிதம்பரத்தில் 3 நாளைக்கு முந்தி. அப்படின்னா இன்னும் ஆட்சி 8 மாசம் தான் இருக்கும். 4 வருட காலமா இந்த 46 பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்குது. இந்த ஆட்சிக்கு தெரியுமில்ல, ஏன் தீர்த்து வைக்கல? ஏங்க தீர்த்து வைக்கல? அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதனால மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். உங்கள் மகன் தம்பி வீட்டில்தான் ரெய்டு நடந்தது. விரைவில் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருப்பீர்கள். திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் விடியா திமுக அமைச்சர் நேருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. திரு நேரு அவர்களே, சட்டமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது பாதியிலேயே எழுந்திருச்சு போனீங்க. உங்க குடும்பத்தில் ரெய்டு நடந்தது, வருமான வரித்துறை நடந்தது. உங்களுடைய தம்பி வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு, உங்களுடைய மகன் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு, இடி ரெய்டு. இடி ரெய்டு நடந்ததா இல்லையா? அமலாக்கத்துறை ரெய்டு நடந்ததா இல்லையா? இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன அருகதை இருக்குது? என்ன யோக்கியது இருக்குது? 2026 பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக ஆட்சி அமைத்த பிறகு ஸ்டாலினுக்கு சட்டையும் இருக்காது, வேட்டியும் இருக்காது. திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக அதிக இடங்களிலே வென்று தனி பெருமையோடு ஆட்சி அமைக்கும். அப்பா சட்டையும் இருக்காது, வேட்டியும் இருக்காது, வீதியில போவ. அந்த காட்சி இந்த மக்கள் பார்ப்பாங்க.
இன்றைய கம்யூனிஸ்டுகள் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக மாறிவிட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஆனா இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட்காரர் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கழுது தேஞ்சு கட்டற மாதிரி ஆயிட்டு. இன்னைக்கு கம்யூனிஸ்ட்னா ஒரு காலத்துல உண்மையா மனம் விட்டு சொல்றேன், கம்யூனிஸ்ட் சொன்னா மக்களுடைய பிரச்சனை வந்தா முதல் எதிர்த்து குரல் கொடுக்கிறவங்க கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா இன்னைக்கு என்ன, அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் துணையோடு மணல் கொள்ளை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மணல் மாபியா கரூர்ல 3 நாளைக்கு முந்தி முறைகேடா மணல் அள்ளிட்டு இருக்கிறாங்க. அதை தட்டி கேட்ட ஒருவரை அதே இடத்துல வெட்டி கொள்றாங்க. அதை தடுக்க போன அவருடைய தம்பி இன்றைக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வராங்க. அவருடைய தாயார் தடுக்க போனவர்கள் அவருக்கும் அடிபட்டு இன்றைக்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க. இப்படி கள்ளத்தனமாக முறைகேடாக இன்றைக்கு அதிகாரிகளோட துணையோட இன்றைக்கு மணல் கொள்ளை நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு நல்ல மனநிலையில இந்த மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவருக்கு இன்றைக்கு உயிர் போனதுதான் மிச்சம். இன்றைக்கு கசாப்பு கடையில் ஆடு வெட்டுற மாதிரி திமுக ஆட்சியில் மனித உயிர்களை வெட்டி சாய்க்கின்ற காட்சியை தினந்தோறும் பார்க்கிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் கிட்னி விற்பனை விவகாரம் தொடர்பாக ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள தடை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மேற்கொள்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் காவலர்கள் வாகனத்தில் போலி பதிவெண் ஒட்டப்பட்டது சிபிஐ விசாரணையில் அம்பலம். இதற்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் சிபிஐயிடம் மன்னிப்பு கேட்டு காவல்துறை உயரதிகாரிகளை காப்பாற்றப் போகிறாரா என மக்கள் ஆவேச கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் தைலாவரம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் புதிதாக வழங்கப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் எந்தவித அடிப்படை மற்றும் பாதுகாப்பு வசதிகளும் இல்லை என்று குற்றச்சாட்டு. வீடு இடிச்சிட்டாங்க, அங்கேருந்து தைலாவரத்தில் போட்டுக்கிறாங்க. அங்கேருந்து இங்கே என்ன சொன்னாங்களா, வீடு கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லா வசதி இருக்குது, ஹாஸ்பிட்டலேருந்து தண்ணி வசதிலேருந்து பஸ் வசதிலேருந்து எல்லாமே இருக்குதுன்னாங்க. வந்துலேருந்து எந்த ஒரு வசதியும் கிடையாது. 3 மாசமா ஆகுது. 3 மாசத்துல எந்த ஒரு வசதி இல்லை. எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை, ட்ரெயின் வசதி இல்லை, எந்த ஒரு வசதி, குழந்தைக்கு பாதுகாப்பும் எங்களுக்கு வசதி இல்லை. நாங்கள் அங்கே இருந்தாலும் நல்லா ஒரு குறும்பி குடும்பம், நல்லா கும்பலாக இருந்தோம். எங்கள் நாலா பக்கத்தில் எங்கள் ஆளுங்க வருவாங்க போவாங்க. இங்கே யாருமே கிடையாது. கெஞ்சாடிக்கிற பசங்க வந்து குழந்தைங்களை தெத்துன்னு வராங்க, பொம்பளைங்க தெத்துன்னு வராங்க. போன வாரத்தில் கூட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ரேஷன் கடை கிடையாது, எங்களுக்கு தண்ணி கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. இளைஞர்கள் கஞ்சா போதையில் பெண்கள் மற்றும் சிறுமிகளை பின்தொடர்ந்து அச்சுறுத்துவதால் வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம். அது இல்லாமல் கஞ்சா அடிக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. கஞ்சா அடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. அதுவும் இந்த பிளாக்னு இல்லை, வெளியிலேருந்து வராங்க, வந்து நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. நிறைய பொம்பளைங்க மேலே கல்லு தடிக்கிறது, கட்டி தடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இப்போ ஒரு ரீசனாக ஒரு வீட்டில் திட்டு வந்தது, நகை திட்டு போயிட்டாங்க. அதுவும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம், பெருசாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம் நிறைய இருக்குது. நெல்லையில் பேராசிரியர் மீது கொடுத்த பாலியல் புகாருக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி முன்னாள் மாணவி தற்கொலை முயற்சி. அலங்கோல அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பல்கலைக்கழகத்தில் அரங்கேறும் பாலியல் தொல்லைக்கு முடிவே கிடையாதா என பொதுமக்கள் கேள்வி. தமிழகத்தில் பள்ளி சிறுமிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக பெண் வழக்கறிஞர் தேசிய மகளிர் ஆணையத்தில் மனு. மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் சஸ்பெண்ட். நேர்மையான அதிகாரிகளுக்கு ஸ்டாலின் அரசு கொடுக்கும் பரிசு இதுதானா என மக்கள் கேள்வி.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் 10 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியின் புதிய புகைப்படம் வெளியீடு. தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் பாலியல் கொடூரனை நெருங்கக்கூட முடியாத திறனற்ற காவல்துறையால் யாருக்கு என்ன பயன் என மக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தொடக்கப்பள்ளியில் பல சிறுமிகளிடம் ஆசிரியரே பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கொடூரம். பொம்மை முதல்வர் ஆட்சியில் திறனற்ற அமைச்சரின் கீழ் பள்ளிக் கல்வித்துறை சீரழிந்து பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுவதால் பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர்கள் அச்சம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே 15 வயது சிறுமியை திருமணம் செய்து குடும்பம் நடத்திய கூலி தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் மனசு துடிக்காதா என எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய கேள்வியை நினைவு கூர்ந்து பெற்றோர்கள் வேதனை. திருவள்ளூரில் 10 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் அதே பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான கொடூரம். சிசிடிவி காட்சிகள் இருந்தும் குற்றவாளியை கைது செய்ய திராணியில்லாத காவல்துறையின் செயலற்ற தன்மையால் ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகள் வெளியே வரவே முடியாத அவலம். தமிழ்நாட்டில் பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் மீது உடனடி விசாரணை மற்றும் மறுசீரமைப்பு கோரி அதிமுக பெண் வழக்கறிஞர் தேசிய மகளிர் ஆணையத்தில் மனு. 2022இல் 4963 போக்சோ வழக்குகள் பதிவான நிலையில் பொம்மை முதல்வர் ஆட்சியின் தோல்வியால் 2024இல் 52% அதிகரித்து 6969 போக்சோ வழக்குகள் பதிவான அவலம். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பேராசிரியர் பாலியல் தொந்தரவு அளித்ததால் தற்கொலைக்கு முயன்ற ஆராய்ச்சி மாணவி. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை 8 நாட்களாகியும் கைது செய்யாததை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். காவல் நிலையத்தை முற்றுகையிட விடாமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அதிமுகவினர் சாலை மறியல். தருமபுரியில் உணவில் விஷம் கலந்து கணவரை கொலை செய்த விவகாரத்தில் மனைவி மற்றும் அவரது ஆண் நண்பர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் எந்த பயமும் இன்றி கொலை சம்பவங்கள் அரங்கேறும் அவலம். சென்னை கோயம்பேடு அருகே தனியாக வசித்து வந்த பெண் வீட்டினுள் ஆடையில்லாமல் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. வீட்டில் தனியாக உள்ள பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் துளியும் பாதுகாப்பு இல்லா சூழலை உருவாக்கி உள்ளது ஸ்டாலின் அரசின் நிர்வாக தோல்வியையே காட்டுவதாக மக்கள் கண்டனம். விழுப்புரம் மாவட்டம் வாக்கூர் கிராமத்தில் கஞ்சா போதையில் வீட்டில் ஏற்பட்ட தகராறில் மனைவி, தாய் மற்றும் உறவினர் ஒருவரை ஏர்கன்னால் சுட்டதில் 2 உயிரிழப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதையினால் நிகழும் குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அவலம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே பெற்ற குழந்தைகள் முன்பு அடையாளம் தெரியாத நபர்களால் தாய் கொடூரமாக வெட்டி படுகொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் தரிகட்டு நடப்பதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. சென்னை அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா வைத்திருந்த இளைஞர் சிக்கினார். தமிழகத்தில் கஞ்சா போதைப்பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு விளம்பர மோகத்தில் மூழ்கியிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இளைஞரை சிலர் குடிபோதையில் அடித்து கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மதுபோதையில் நடைபெறும் கொலை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மாடு மேய்க்கச் சென்ற பெண் பாலியல் இச்சைக்காக கொலை செய்யப்பட்ட கொடூரம்.
ஸ்டாலின் ஆட்சியில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் 4 பேரை கைது என்ற பெயரில் காவல்துறை நாடகமாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூரில் குடிபோதையில் நண்பர்களிடையே ஏற்பட்ட அடிதடியில் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் படுகாயம். விடியா திமுக ஆட்சி மீது சிறிதும் பயமில்லாததால் காவல்துறையினரே குடிபோதையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள தாங்கல் ஸ்ரீநகர் பகுதியில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சம். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் துப்பாக்கிச் சூடு, பெட்ரோல் குண்டுவீச்சு கலாச்சாரங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஏவல் துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் செம்பட்டி அருகே கடந்த ஜூன் மாதம் ஏடிஎம்மிற்கு கொண்டு செல்லப்பட்ட 29 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய சிறுவன் பள்ளி ஆசிரியரை மிரட்டிய பழைய வீடியோ வெளியானது. ஸ்டாலின் மாடல் அரசின் பள்ளி கல்வித்துறை அப்போதே மாணவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து உளவியல் ஆலோசனை கொடுக்க தவறிவிட்டதாக மக்கள் கருத்து. போலீஸ்கான குத்துருக்கு ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயிலு போட்டுருவாங்க பாரு. இந்த தவம் இருக்கிற வரைக்கும் இந்த தவ மயிரை கூட புடுங்க முடியாது. அப்படியே எஸ்பி கிட்ட காமிச்சிருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே குடிநீர் இல்லாமல் காலி குடங்களுடன் காத்திருக்கும் பொதுமக்கள். மக்களுக்கு குடிநீரை கூட முறையாக வழங்க முடியாத திறனற்ற அரசு இருந்து என்ன பயன் என மக்கள் ஆவேசம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் கூட்டம் தாமதமானதால் பல்வேறு பணியாளர் நியமனங்கள், பாடத்திட்ட மாற்றங்கள், தேர்வு முறைகள் உள்ளிட்ட முக்கிய கல்வி நடவடிக்கைகள் பாதிப்பு. மாணவர்கள் மற்றும் ஊழியர்களை பாதிக்கும் நிர்வாகத்தின் அலட்சிய தன்மைக்கு பேராசிரியர்கள் கடும் கண்டனம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 6 மாதமாக மின்சாரம் இன்றி கடும் அவதிக்குள்ளாகும் நோயாளிகள். அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அலங்கோலத்தை விடியா அரசின் விளம்பர பிரியர் மாசு கண்டுகொள்வாரா என மக்கள் கேள்வி. இந்த ஆண்டு 3வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது மேட்டூர் அணை. காவிரி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கன அடி வெளியேற்றப்படும் நிலையில் ஸ்டாலின் அரசு பாசன வடிகால்களை முறையாக தூர் வாராததால் தண்ணீர் வீணாகும் என விவசாயிகள் கவலை.